தடவையாவது ஒழுங்காடுறா. டேய் இப்போ பாடுறா. டேய் எங்கடா மரத்தை தாண்டி கல் போகுது? இப்போ பாடுறா, நான் அடிக்கிறேன். லோகு, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. ஆனால் நமக்கு இன்றைக்கி தான் சரியான நாள். கொடுக்கவை போட்டே ஆகணும். அப்போனா நம்ம ஆளுங்களை கிளம்ப சொல்லலாம். எஸ்ஐடி காரனான வழியை போய் போட சொல்லிடலாமா? எஸ்ஐடியா? வேணாம், ஸ்ட்ரெயிட்டாகவே போட சொல்லு. அவனுக்கு நாம் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும். எனக்கு வர்ற விலைக்கு கொடுக்காவ. அதுக்கு முன்னாடி கொடுக்காவ செதில் செதிலோ போட சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒரு சாக்கு எடுத்துட்டு போக சொல்லு. சாக்கா? அள்ளிட்டு போக. டேய், இவனுங்க தாமா நீ தேடி வந்த பைத்தியக்காரனுங்க. எருமை வயசாச்சு இன்னும் கோண புளியங்க கொடுக்கா புளின்னு திரும்பிட்டு இருக்கானுங்க பாருவே. இந்த தடவையாவது ஒழுங்காடுறா. டேய் இப்போ பாடுறா. ராகுல், லோகு கொடுக்காவ போட்டு அவனுந்தா. என்னோட பேர் பிரதீபா. நான் ஒரு ஸ்டோரி ரைட்டர். இந்த சிட்டிலேயே ஒரு பெரிய மேகசின் கம்பெனினா பிரெயின் அப்படிங்கிற மேகசின் கம்பெனி. அங்கே நான் ஸ்டோரி ரைட்டராக ஜாயின் பண்ணேன். என்னை நம்பி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. என்ன இல்லை ஃபூல், என்னம்மா கதை இது? உனக்கெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்த மாதிரி என்ன சொல்லணும். ஈச் ஒன் லுக்கிங் ஃபார் நியூ கான்செப்ட்ஸ். ஓகே, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு ஈவினிங்குள்ளே நல்ல ஸ்டோரியாக வித் ஃபுல் க்ரியேட்டிவிட்டியோடு எனக்கு வேணும். ஓகே, கெட் லாஸ்ட் ஆஃப் மை செல்ஃப். பிரதீபா அப்படின்னா எடுத்த காரியங்களை முடிப்பவள். நான் அதை நிரூபிக்கணும். நாளைக்கு ஈவினிங்குள்ளே ஒரு புது ஸ்டோரி அவர் டேபிளில் வைக்கணும். அது மட்டும்தான் எனக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. எந்த மாதிரி கதை எழுதணும்னு ரெஃபர் பண்ணும்போது என்னை அதிகமாக யோசிக்க வச்ச அந்த 3 வார்த்தை, அது என்னன்னா முட்டாள், பைத்தியக்காரன்,
அறிவில்லாதவன். எனக்கு ஒன்று தோணுச்சு, இயல்பாக இருக்க நம்மளோட வாழ்க்கையிலேயே இவ்வளோ கதை இருக்கும்போது இயல்பான வாழ்க்கையை விட்டு வேற உலகத்தில் வாழ்கிற அவங்களுக்கு எவ்வளோ கதை இருக்கும். எனக்கு ஒரு நல்ல ஸ்டோரி கிடைக்கும்னு நம்பிக்கையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு போகிறேன். இன்றைக்கி என் வாழ்க்கையில் முக்கியமான நாள். நான் எதிர்பார்த்தது நடக்கணும். லோகு, இவ்வளோ முதல்ல போடணும்டா. என்ன போடுறது இருக்கட்டும், முதல்ல உங்க டவுசரை போடுங்கடா, அசிங்கமா இருக்குது. பத்து வயசில் அவங்க தலையில் விழுந்த கல் 25 வயசுலேயும் இன்னும் அதை பற்றியே பேச வைக்குது. சட்டி போட்டு அரிக்குமே. கொடுக்கானா வேற ஒன்றும் இல்லை, கோணப்புளியங்கா.